லிட்ரேச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் ஃபாத்திமா சஞ்சிதா. இந்த வீடியோவில் நம்ம சீமஸ் ஹேனி எழுதின ஒரேக்கிள் அப்படிங்கிற போமோட தமிழ் சம்மரி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். சீமஸ் ஹேனி இவர் 1939லேருந்து 2013 வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. இவர் ஒரு ஐரிஷ் poet, playwright and a translator. ஜான் சதர்லேண்ட் இவரை கிரேட்டஸ்ட் poet of our lifetime அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. He is the one among the translators of the ancient Anglo-Saxon epic Beowulf. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் என்ன அப்படின்னா டிக்கிங், வாக் போயம்ஸ், த கியூர் அட் ட்ராய், த பரியல் அட் தீப்ஸ். இவருக்கு நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே லிரிக்கல் பியூட்டியோடையும் எத்திக்கல் டெப்த்தோடையும் இருந்ததுனால அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரோட போயமில் உள்ள ஒரு லைனை தான் இவருக்கு எப்பிடேப்பாக இவரோட கிரேவில் வச்சுருக்கிறாங்க. அந்த லைன் என்ன அப்படின்னா வாக் ஆன் ஏர் அகெயின்ஸ்ட் யுவர் பெட்டர் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த லைனை எந்த போம்லேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கிரேவல் வாக்ஸ் அப்படிங்கிற அவரோட போயம்லேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம போம்குள்ளே போகலாம். இந்த போம் ஒரு சின்ன குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த குழந்தைய அவங்க வீட்டில் ஒரே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் தேடிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பாரு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாட்டில் வரும்போது ஒரு மரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது. யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு ஒரே தங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது பிடிக்காதுல, தனியாக போய் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டியான ஒரு பையன் ஒரு வில்லோ ட்ரீயோட ஒரு ட்ரங்க்கில் போய் ஒளிஞ்சிட்டு தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறது தான் இந்த போம். ஹைட் இன் த ஹாலோ ட்ரங்க் ஆஃப் த வில்லோ ட்ரீ. வில்லோ ட்ரீயோட ஹாலோ ட்ரங்க்கில் இவன் ஹைட் பண்ணிகிட்டு இருக்கான். இட்ஸ் லிசனிங் ஃபெமிலியர் until as usual they cuckoo your name across the fields. அந்த மரத்துக்குள்ளே போன உடனே இவனும் தன்னை மரம் மாதிரியே நினச்சிக்கிறான். அதனால தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா யுவர் நேம் அப்படின்னு சொல்கிறான். இவன் அந்த மரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கிறான். இந்த மரத்துக்குள்ளே இருக்கும் போது அவன் தன்னையே மரம் மாதிரி நினச்சிக்கிறான். தன்னையே நேச்சரில் ஒரு பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறான். ஸோ அந்த நேச்சர் வழியாகவே அவன் கேட்குறான். தன்னை எப்போவுமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே யாரோ என்னையே கூப்பிட்டுட்டே வராங்க. அதாவது இவன் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்ருக்கான் அப்படிங்கிறத நம்ம யூகிக்க முடியும். இவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கில் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்ருக்கான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை கூப்பிட்டுட்டே வராங்க. இவங்க எப்பவும் போல் குக்கு பண்ணிகிட்டே வராங்க. அது அவங்களோட சத்தம் அந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஒரேக்கிள் அப்படிங்கிற வேர்டை நம்ம க்ரீக் ட்ராஜடிஸ்லலாம் பார்த்துருப்போம். அதேமாரி ஷேக்ஸ்பியர் பிளேஸில் வின்டர்ஸ் டேலெலாம் வரும். ஒரேக்கிள் அப்படிங்கிறது குறி கேட்குற மாதிரி தான். இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. க்ரீக் ட்ராஜடிஸ் அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் பிளேஸ்லலாம் பார்த்தோன்னா அப்பல்லோ அப்படிங்கிற காட்டை போய் ஒரேக்கிள் கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த பாய்ட் நேச்சர்கிட்ட ஒரேக்கிள் கேட்குறாரு. அப்போது இவர் நேச்சரை காட் மாதிரி பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம யூகிச்சுக்கலாம். இந்த பையன் கேட்குற ஒரேக்கிள் என்ன அப்படின்னா இவன் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்கும் போது இவன் மரத்துக்குள்ளே ஒளிஞ்சிடுறான். இப்போ உன்னை யாரோ கண்டுபிடிக்க வராங்க அப்படிங்கிறத நேச்சர் இவன்கிட்ட சொல்லுது. இதுதான் இந்த போயமில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரேக்கிள். ஓகேவா? இந்த குழந்தைய ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அடிக்கடி இவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இவனுக்கு பிடிக்காது. இவன் ஒரு இண்டிவிஜுவலாக இயங்கணுங்கிற ஒரு பையன். அதே மாதிரி நேச்சரை ஒர்ஷிப் பண்ணுற ஒரு பையன். You can hear them draw the poles of styles. ஸ்டைல்ஸ் அப்படின்னா நம்ம பார்க்லலாம் வச்சுருப்போம்ல, கம்பி வச்சே கதவு மாதிரி வைக்கிறது, இல்லைன்னா அந்த ஃபென்ஸ்லலாம் கதவு போட்டிருப்பாங்கல்ல ஏணி மாதிரி, அந்த மாதிரி கட்டை வச்சு எப்படி வச்சுருப்பாங்கல்ல, இதுதான் ஸ்டைல்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டைல்ஸை அவங்க இழுக்கிற அந்த சத்தம், அதாவது அந்த ஃபீல்டுக்கு அவங்க வராங்க, திறந்துட்டு வராங்க. அந்த ரெண்டு பக்கமும் அதை இழுக்கும் போது வரக்கூடிய சத்தம் இவனுக்கு கேட்குது. ஆஸ் தே அப்ரோச் காலிங் யூ அவுட். அவங்க இவனை கூப்பிட்டுக்கிட்டே அப்படி இவன்கிட்ட வராங்க. ஸ்மால் மவுத் அண்ட் இயர் இன் அ வுட்டன் கிளெஃப்ட். இவன் தனியே மரம் மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிறான். ஸோ அந்த வுட்டன் கிளெஃப்ட், அந்த மரத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த இடைவெளி வழியாக எட்டி பார்த்துட்ருக்கான். அவன் காதை வச்சு கேட்டுட்ருக்கான். இதை அவனுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த நேச்சரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மரத்தோட காது வழியாக என்னை சுற்றி யார் வரா அப்படிங்கிற சத்தத்தை நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தென் இந்த மோசி பிளேசஸில் இருக்கிற அந்த வாய்ஸ், அதுலேருந்து வர்ற சத்தத்தை உணர்றது மூலியமாக என்னை யார் தொட வராங்க அப்படிங்கிறதையும் நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது சீமஸ் ஹேனி அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், நேச்சர் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நேச்சர் வழியாகவே நம்ம கேட்கவும் செய்யலாம், நேச்சரே நம்மக்கிட்ட பேசவும் செய்யும், அந்த மாதிரி
இருந்த காலம் அது. இப்போது நேச்சர் அப்படியா இருக்குது. இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்னா கூட அங்கேருந்து இங்கே வண்டி போகுது, நம்ம டிவியில் வர நாய்ஸ் வருது, நாய்ஸ் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்மளும் நேச்சர்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, நேச்சரும் நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, ரொம்ப வயலண்ட்டாக தான் இருக்குது. இந்த லோப் அண்ட் லேரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து, லோப் அப்படின்னா இந்த இயர் லோப், லேரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வாய்ஸ் பாக்ஸ். அப்போ இந்த ரெண்டுமே நேச்சருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சரால் நம்மள்கிட்ட பேசவும் முடியும், நம்ம பேசுகிறத அதால் கேட்கவும் முடியும். இந்த குழந்தை வந்து தன்னைத்தானே நேச்சர்கிட்ட வந்து ஒப்படைச்சிக்கிறது, அதனால நேச்சர் அதுகிட்ட பேசுது, அதால் வந்து நேச்சர் பேசுகிறத கேட்க முடியுது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நேச்சரோட நம்ம ஒன்றி இணைஞ்சு இருந்தோம்னா நேச்சர் நம்மகிட்ட என்ன சொல்ல வருதுன்னு நம்மளும் கேட்டுக்கலாம், நம்ம என்ன சொல்கிறோங்கிறத நேச்சரும் கேட்டுக்கும். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நேச்சர் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்ஸ் நம்ம நேச்சரோட சேர்ந்து வாழ்ந்தோன்னா நம்ம சைல்ட்ஹுட்டில் எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி வாழ்ந்தோமோ அந்த மாதிரி வாழலாம் அப்படிங்கிறது தான் விஷுவலைஸ்டாக இந்த போயமில் காமிக்கிறாரு. இந்த போயமில் வந்து அவரோட சைல்ட்ஹுட் டேஸை வந்து நமக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சைல்ட்ஹுட் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video. Bye bye.